இப்போ தேங்காய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பு வேகிற வரைக்கும் தான் நம்ம வெயிட் பண்ணணும். இதுதான் கொஞ்சம் வந்து டைம் ஆகும். மற்றபடி வந்து செய்து ஈஸி செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ தேங்காய் பூ போட்டதுக்கப்புறமா இனிப்பு கரெக்டாக பார்த்துக்கணும். டேஸ்ட் பார்க்கலாம். வறுத்து போட்டுருக்கனால இந்த பாயசம் குடிக்கும்போது அவ்வளோ வாசமும் டேஸ்ட் அருமையாக இருக்கும். எந்த இனிப்பு செய்யும்போது கொஞ்சம் துளியோண்டு உப்பு சேர்த்துக்கணும். அந்த சவக்கல் சாப்பிட இருக்க டேஸ்ட் வந்து மாற்றி கொடுக்கும். உப்பு போடும்போது அந்த உப்பு வந்து நமக்கு வந்து நாக்குக்கு வந்து அந்த இனிப்பு வந்து துல்லியமாக கிடைக்கும் நாக்குக்கு. அதனால் லைட்டாக உப்பு சேர்த்துக்கணும், ரொம்ப போடக்கூடாது. அதான் கொஞ்சம் சேர்த்தேன். நெய்யில் வறுத்து வச்சுருக்க உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். கிஸ்மிஸ் பழத்தை அந்த நெய்யோடு சேர்த்து ஊற்றிடணும். அது நமக்கு பாயசத்துக்கு வந்து வாசனை தூக்கி கொடுக்கும். அப்படி அந்தளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுற ஸ்டேஜ் வந்துருச்சு. சுட சுட பாயசம் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு பவுலில் ஊற்றி குடிக்க வேண்டியதான். என்னோடய சேனல் ராஜசெல்வி. இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேயே பாருங்கள். பாசிப்பருப்பு பாயசம் எங்கள் அம்மா செய்கிற ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். எங்கள் அம்மா தேங்காய் பூ துருவி தான் போடுவாங்க, அதே மாதிரி தான் செஞ்சுட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுச்சு. என்னோடய ராஜசெல்வி சேனலை தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நிறையா உணவுகள் வந்து செஞ்சு கட்டுற வீடியோ பார்க்கலாம். என்னோடய சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்தே பாருங்கள். பாசிப்பருப்பு பாயசம் எப்படி செய்து செஞ்சுக்கலாம். இதை வந்து எங்கள் அம்மா செய்கிற மாதிரி தான் செஞ்சுருக்கேன். இதில் ஒரு முந்திரி பருப்பு வந்து 100 கிராம் வறுத்து போட்டால் இன்னும் டேஸ்ட் அருமையாக இருக்கும்.